ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் ஓட்டிங்கு. யார் யார் சேஃப் ஜோனில் இருக்கிறாங்க, யார் யார் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க, வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்த்துலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, நம்ம வீடியோவை எல்லாருக்கும் போகணுன்னாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாமினேஷனில் யார் யார் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். சுபிக்ஷா, வியானா, சபரி, அமித், ரம்யா, பிரஜன், கெமி, பார்வதி, விக்ரம், கனி, திவ்யா, சாண்ட்ரா, அரோரா, இவங்க மொத்தமே 13 பேர் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. டேஞ்சர் லிஸ்ட்டுன்னு எடுத்திங்கனாக்கா ஒரு 8 பேர்கிட்ட எடுக்கலாங்க. ஓவராலாக இவங்களுக்குள்ள இந்த 8 பேருக்குள்ள ஒரு 1000, 1500, 800, 100, 500 இந்த மாதிரி ஓட்டு வித்தியாசத்தில் தான் இவங்க 8 பேருமே அந்த டிஃப்ரெண்ட், அதாவது மினிமம் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்கிறாங்க பார்க்கலாம். இந்த வாரம் ஆரம்பத்திலிருந்தே திவ்யா முதல் இடத்துல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க 60,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்வதி 54,000, ஆல்மோஸ்ட் 55,000 ஓட்டுக்கு நெருங்கிட்டாங்க. இவங்க 2 பேர், அதாவது திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் 5,000 ஓட்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கு. மூணாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாரு. அவருடைய ஓட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 43,600 சில்லற, 44,000 வந்துடுறாரு. ஸோ பார்வதிக்கும் விக்ரமுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 10,000 ஓட்டு வித்தியாசம் டிஃப்ரெண்ட் ஆகுது. திவ்யா, பார்வதி, விக்ரம் இவங்க 3 பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூட்டியாக போயிடுவாங்க. அதில் யாரும் பீட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஃபர்ஸ்ட் பிளேஸ் திவ்யா, செகண்ட் பிளேஸ் பார்வதி, மூணாவது பிளேஸில் விக்ரம். இதுக்கு மேலே இவங்க 3 பேருக்குள்ளே மேலே கீழே எல்லாம் கிடையாது. அந்த இடத்த நிரந்தரமாக பிடிச்சிட்டு இருக்காங்க. 4வது பிளேஸில் சபரி இருக்கிறாரு. சபரி 37,000 சில்லற ஓட்டு வாங்கியிருக்காரு. விக்ரமுக்கும் சபரிக்கும் 6,000 ஓட்டு வித்தியாசம் இருக்கு. 4வது பிளேஸில் கண்டினியூ ஆவார். அதுக்கு அடுத்து 5வது பிளேஸில் கெமி இருக்கிறாங்க. கெமி 27,000 ஓட்டு, 27,864 ஓட்டு, ஆல்மோஸ்ட் 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. ஸோ கெமி 5th பிளேஸில் இருக்காங்க. 6th பிளேஸில் தான் சாண்ட்ரா இருக்கிறாங்க. சாண்ட்ரா 26,000 ஓட்டு. அதுக்கடுத்து கனி 25,000 ஓட்டில் இருக்கிறாங்க. அதுக்கடுத்த பிளேஸில் அரோரா இருக்கிறாங்க. 24,000 சில்லற ஓட்டில் இருக்கிறாங்க. அரோராக்கு அடுத்து வியானா இருக்காங்க. வியானா 23,000 சில்லற ஓட்டு இருக்காங்க. பிரஜன் 23,000 ஓட்டில் இருக்கிறாரு. சுபிக்ஷா 19,000 ஓட்டு, ரம்யா 17,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. கெமிலேருந்து ரம்யா வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 1000, 1500, 2000 இந்த ஓட் டிஃப்ரென்ஸில் தான் இருக்கிறாங்க. கெமி பார்த்தீங்கன்னா 28,864 ஓட்லேருந்து ரம்யா பார்த்தீங்கன்னாக்கா 17,788 ஓட்டில் இருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 10,000 ஓட்டில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. 9 பேருமே இந்த 10,000 ஓட்டில் லீடிங்கில் இருக்காங்க. மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்கா, லாஸ்ட் டைமில் கெமிலாம் நாமினேஷனில் வந்தாங்க, நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி 5th பிளேஸ்லலாம் அவங்க வரல. வெளியிலேருந்து யாருன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ கெமி 5th பிளேஸில் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸில் போட்டி போட்டிருந்தாங்க. அவங்களுடைய கேம் ஒர்ஸ்ட் கேமு, டர்ட்டி கேம்னால அவங்க 6th பிளேஸில் வந்திருக்காங்க. கனிக்கு ஓட்டே விழ மாட்டேங்குது. ஏன் ஓட்டு விழ மாட்டேங்குது? நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் ஓட்டு விழ மாட்டேங்குது. அரோரா கூட ஓட்டு விழுது, ஏன் கனிக்கு விழ மாட்டேங்குதுனாக்கா, அதனால தான் நான் சொல்கிறேன், நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துகிட்டே இருக்கணும். எப்போ எல்லா வாரமும் வந்துகிட்டே இருக்கணும். வந்துகிட்டே இருந்தால் தான் மக்களுக்கு ஓட்டு போடுற அந்த ஆப்ஷன் கனி நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க ஓட்டு போட ஆரம்பிப்பாங்க. நம்ம என்னைக்காவது ஒரு வாரம் வந்துட்டு ஒரு 4 வாரம் வரல அப்படின்னாக்கா, யார் அதிகமாக நாமினேஷன் லிஸ்ட்டில் வராங்களோ அவங்க மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த டாப் 5ல கொண்டு வந்துடுவாங்க. ஸோ கனி இதுக்கு மேலே எல்லா வாரமும் நாமினேஷனில் வரணும். கனிக்கும் அரோராக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஓட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 1,100 ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அரோரா போன வாரம் நல்லா விளையாண்டாங்க. இந்த வாரம் ஒன்றுமே பண்ணல, ஒன்றுமே கிழிக்கல. அரோராவுடைய கேம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டர்ட்டி கேமாக தான் இருக்கு. சாண்ட்ரா பார்த்தீங்கன்னாக்கா கனி மேலே வன்மத்தை காட்டுறாங்க. அரோரா பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி மேலே வன்மத்தை காட்டுறாங்க. வியானா இந்த வாரம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய பிளான் கேம் பிளான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது போகிற பாதை சரியில்லை. இப்போ கூட லைவ்ல பார்த்தேன், எஃப்ஜேவோட உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுங்குது. அதாவது நம்மளுக்கு ஒரு செய்யா இல்லை, என்னடா இவ்வளோ பேர் முன்னாடி நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோமே, யாருன்னா நம்மளை இந்தனா சொல்லுவாங்களா? அதெல்லாம் அவ்வளோதான் கிடையாது இல்லை, எதுவுமே கிடையாது இல்லை. என்ன அதாவது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீலிங் இப்போ அவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. எஃப்ஜே ஏற்கனவே ஒரு பொண்ணு அங்கே இந்த மாதிரி தான் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டான். அவங்க பேர்லாம் வானா. இப்போ இவங்க வியானா மேடம், நீங்கள் தனியாக விளையாடிங்கன்னா கூட கொஞ்சம் நல்லா விளையாடிருப்பீங்க போல இருக்குது. உங்களுடைய கேமை லூஸ் பண்ணாதீங்க. இந்த 2-3 நாள் தான் உங்களுக்கு சான்ஸு. சப்போஸ் இந்த வாரம் நீங்கள் எலிமினேட் ஆகலைனாக்கா அடுத்த வாரம் உங்களை தூக்கி போட்டுருவாங்க. இப்போவே பார்த்தீங்கன்னாக்கா ஜனங்க உங்களை ரொம்ப டவுனில் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க.
ஸோ பிளான் பண்ணி விளையாடுங்க, அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து பிரஜன்லாம் இந்த இடத்துல இருக்கணும்னு அவசியமே இல்லை. அவர்லாம் வந்து ரம்யா கீழே தான் இருக்கணும். வாய் உதாரு மாற்றியே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சொல்லிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பை ஒழிக்கிறேன்னு வந்தவங்க குரூப் பண்ணிட்டு இருக்காங்க. அமித் பார்கவ் ஏன் இந்த பிளேஸில் இருக்கிறாரு எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. அமித் பார்கவ் வந்து டீசெண்டாக கேம் விளையாடுறாரு, நோ அக்ரெசிவ். நேற்று ஒரு கான்வர்சேஷன் அமித் பார்கவுக்கும் பார்வதிக்கும், அந்த 2 பேருமே சேர்ந்து அந்த கான்வர்சேஷன் எவ்வளோ அழகாக நல்லா கொண்டு போகிறாங்க. அமித் பார்கவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பரான மனிதனுங்க. ஏன்னா நேற்று ஒரு விஷயம் நடந்தது. பார்வதி என்ன பண்ணுறாங்க, நேற்று மதியானம் சாப்பிட்றாங்க, சாப்பாடு காரமாக இருக்குதுன்ட்டு கொஞ்சம் சாப்பாடு வழிச்சு கீழே போகிறதுக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் கனி அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இது எங்கடா பெரிய பிரச்சனையாக வந்துடுமோன்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் அந்த சாப்பாடு எடுத்து வச்சிடறாங்க. நைட்டில் வந்து கிளீனிங் டீமில் இதெல்லாம் பார்த்துட்டு பார்வதி கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த சாப்பாடு என்ன பண்ணுறது, ஏன் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, காரமாக இருக்குடா, என்னால் சாப்பிட முடியலடா, நான் நைட்டு சாப்பிடலான்னு வச்சுருந்தேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யை போடுறாங்க. அமித் பார்கவும் விஜய் பார்வதி அந்த நேரத்தில் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுவார் அமித் பார்கவ், விடு நான் சாப்பிட்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் எடுத்துன்னு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா எடுத்துன்னு வந்து வைக்கிறதுன்ற சுபிக்ஷாவை எடுத்துன்னு வந்து வைக்கிற நேரத்தில் கனியை பார்ப்பாங்க. கனிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னும் போது, அடப்பாவமே அந்த சாப்பாடு வழிச்சு கீழே போடுற சாப்பாடு நான் பார்த்துட்டே இருந்ததுனால அவங்க வந்து எடுத்து வச்சாங்க, அதை போய் ஒரு மனுஷனை சாப்பிட சொல்கிறாங்களே, இது என்ன ஒரு எண்ணம் அப்படின்ற மாதிரி ஒரு கனி சொல்லுவாங்க. உடனே சுபிக்ஷா வந்து திருப்பியும் விஜய் பார்வதிக்கிட்ட இதை டீட்டெயில் பேசும்போதே அமித் பார்வதி என்ன பண்ணுவார்னா, அந்த சாப்பாடை எடுத்து வாங்கி சாப்பிடுவார், கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சிடுவார். இது தானம்மா பிரச்சனை, போங்கம்மா அப்படின்ற மாதிரி அந்த சாப்பாடை முடிச்சிடுவார். சான்ஸே இல்லைங்க அமித் பார்கவ். ஆனால் உண்மையிலே அவங்க ஒய்ஃபெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுத்து தான் வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஒரு மென்டல், இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கைண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமித் பார்கவ் மேலே ரொம்ப சந்தோஷம் வந்தது. ஆனால் அவங்களுக்கு ஓட்டே விழ மாட்டேங்குது. மக்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா விளையாடுறாங்க, நல்ல மனிதர்கள்லாம் ஓட்டே போட மாட்டேன்றாங்க. அதாவது கத்தணும், சண்டை பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா வில்லனுக்கு தாங்க மரியாதை. இந்த உலகத்திலே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வில்லனுக்கு தான் ரெஸ்பெக்ட், வில்லனுக்கு தான் மரியாதை. அதனால் நம்ம என்ன பண்ணணும், வில்லனை தான் மாறி ஆகணும் போல இருக்குது. நல்லவனாக இருந்தால் இந்த காலத்தில் ஒர்க்கெட்டே ஆகாது. அதாவது நான் நல்லவன் நம்ம சொல்லிக்கலாமே தவிர, மற்றபடி இந்த நல்லவன்ற பேர் எடுத்துட்டா நம்மளை ஏறி மெரிச்சிட்டு தான் போவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அமித் பார்கவ் அடுத்தது சுபிக்ஷா இருக்கிறாங்க. சுபிக்ஷா 19,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து ரம்யா. இந்த வாரமாவது ரம்யா போவாங்களா, இல்லை எதனா வந்து ஜிக்ஜாக் வேலை பண்ணி அவங்க எஸ்கேப் ஆவாங்களா? போன வாரம் தான் திவாகர் தூக்குனாங்க, ஒரு கான்ட்ரவர்சிக்கோசம் தூக்குனாங்க. இப்போ வந்து யாரை தூக்குவாங்க, வியானா தூக்குவாங்களா, இல்லை ரம்யாவை தூக்குவாங்களா, சுபிக்ஷாவை தூக்குவாங்களா, அமித்தை தூக்குவாங்களா, பிரஜனை தூக்குவாங்களா? பிரஜனெல்லாம் தூக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா அது ஒரு எமோஷனல் பாண்டை கிரியேட் பண்ணி அது 10வது வாரத்தில் தூக்குவாங்க. யாருன்னா ஒருத்தர் தூக்குவாங்க. சாண்ட்ராவை தூக்க மாட்டாங்க, பிரஜனை தான் தூக்குவாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தனை பிரஜனை வெளியே வந்துச்சுனாக்கா சாண்ட்ராவுடைய கேமு, அந்த அழுகுற சீனு அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணி விஜய் டிவி வந்து ஒரு ஃபோக்கஸாக பண்ணுவாங்க. இல்லைனாக்கா ஃபேமிலி டாஸ்க் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா அனுப்புவாங்க. ஸோ மக்களே, இதுதான் ஓட்டு நிலவரம். இன்றைக்கி ஆன்லைன் ஓட்டிங் நிலவரம். யார் முன்னே இருக்கிறாங்க, யார் பின்னே இருக்கிறாங்கன்ற பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா விளையாடுறவங்களுக்கு ஓட்டு போடுங்க, நல்லா விளையாடாதவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க மக்களே. ஏன்னாக்கா இது வந்து ஒரு கேமு. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபுல் எஃபெக்ட் போட்டு விளையாடுறாங்க. ஸோ இதுதான் மக்களே இன்றைக்கி நிலவரம் ஆன்லைன் ஓட்டிங்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். திரும்ப சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.